ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இங்கே பாருங்கள், தேங்காய் கசகசா மல்லி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு சுற்றிட்டு தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளியும் பாலும் ரெடியாக இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு கடாயில் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இதை அரைச்சிருக்கதை எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சுட்டா தக்காளி குருமா ரெடி. பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாத்தூளும் உப்பு இந்த அரைச்சி வச்சுருக்கல போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதை கொட்டி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குருமா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. செம்ம சூப்பராக தக்காளி குருமா ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தக்காளி குருமாவும் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய்.